அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். முதலில் மேஷ ராசியினரை பார்ப்போம். மேஷ ராசியினருக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தில் வக்கிரமடைந்திருக்கிறார். 5இல் கேது, 6ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வரும் 17ஆம் தேதி ராகு பகவான் இணைந்திருக்கிறார். ஆக நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை மாதம் பிறக்கிறது. ஆக முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக உள்ளன. அருளாளர்களின் ஆசி, அன்பு நண்பர்களின் ஆசி தங்களுக்கு திருப்தி தரும். ராசியாதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து விருச்சிக ராசியில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பலம் பெறுவேர். குரு பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் கார்த்திகை 2ஆம் தேதி, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். இந்த காலத்தில் வளர்ச்சி உண்டு, தளர்ச்சியும் உண்டு. சில சமயங்களில் மனதில் நினைத்தது நிறைவேறாமலும் போகலாம். நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெறலாம். ஏனென்றால் நவம்பர் 18ஆம் தேதி குரு வக்ரம் அடைகின்றார். விருச்சிக சுக்கிரன் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்கப் போகிறார். சூரியன் செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகம் உருவாகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உடன் பிறப்புகளின் மூலம் நல்ல தகவல்கள் வரலாம். அரசு காரியங்கள் சாதகமாக முடியும். அடுத்து கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசியில் செவ்வாய் வருகிறார். ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வரும்போது பாக்யஸ்தானம் பலம் பெறுகின்றது. இதுவரை அனாவசிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். தற்போது செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் செல்வதால் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் தாங்கள் செய்வீர்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் வாய்ப்பு வருகிறது. கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறார். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் நேரம் ஒரு அற்புத நேரம், பொன்னான நேரம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அதிர்ஷ்டங்கள் பெருகும். ஆனந்தமான வாழ்க்கை வரும். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி. சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரலாம். அரசியல் துறை சாதகமாக இருப்பதால் மிக அபாரமான வளர்ச்சி உண்டு. கட்சியில் பொது பதவிகள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பீர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கொள்வீர். விவசாயத்தை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் இரண்டுமே சாதகமாக உள்ளது. விவசாயம் அபரிமிதமாக இருக்கும். விளைச்சல் நன்றாக இருக்கும். மகசூல் நன்றாக இருக்கும். பெண்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சிலருக்கு சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். ஆகவே வீண் அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டியது
கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானையும் முருகனையும் வழிபடுங்கள். கார்த்திகை மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.